Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 23. மழை பெய்து தெருக்கள் குளிரெடுத்திருந்தன. லாரா மௌனமாக நடந்தாள். சில்லென்று ஐஸ் கட்டி போல உடலை குத்தும் குளிரோ சூழ்நிலைகளிலோ அவளுக்கு துளியும் உரைக்கவில்லை. தலை மீது விழுந்துவிட்ட பயங்கரமான ஆபத்தொன்றே அவள் மனத்தை நிறைத்திருந்தது. ஹவர்ட் கொடுத்த எச்சரிக்கைகள் அவள் காதில் ஒலித்தவாறு இருந்தன. நீ ஒருபுறம் கட்டிடங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறாய், மறுபுறம் அவற்றின் மீது கடன் வாங்கிக் கொண்டே போகிறாய். இது பிரமிட் கோபுரம் போல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிரமிட் சரிந்து விழுந்து விட்டது. சிகாகோவில் உள்ள பேங்குகள் அங்குள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யும். இங்கே புதிய கட்டிடத்தில் முதலீடு செய்துள்ள பணம் மொத்தத்தையும் அவள் இழப்பாள். அடியை பிடிடா என்று மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பாவம் ஹவர்டு என்று எண்ணிக்கொண்டாள். அவர் என் கனவுகளில் நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை நாசம் செய்துவிட்டேன். மழை நின்றுவிட்டது. வானம் தெளிவடைய தொடங்கியது. சூரியனின் மஞ்சள் கிரணமுற்று வேகங்களுக்கிடையே இருந்து எட்டி பார்க்க போராடி கொண்டிருந்தது. அப்போதுதான் லாராவுக்கு உணர்வு வந்தது. இது விடியற்காலை. அப்படியானால் ராத்திரி பூரா அவள் நடந்த வண்ணமே இருந்திருக்கிறாள். சுற்றுமுற்றும் பார்த்தால் தான் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை முதல் தடவையாக ஆராய்ந்தாள். அந்த பாழாய்ப்போன கட்டிடம் இருக்கும் தெருவுக்கு பக்கமாக வந்திருக்கிறோம் என்று தெரிந்தது. கடைசி முறையாக அதை ஒரு தரம் பார்ப்போம் என்று விரக்தியுடன் எண்ணிக்கொண்டாள். ஒரு தெருதான் கடந்திருப்பால். அந்த ஓசை காதில் விழுந்தது. துளை போடும் எந்திரங்களும் சம்மட்டிகளும் சிமெட்டிக் கலவை தயாரிக்கும் உருளைகளும் போடும் ஓசை காதை துளைத்தது. சத்தம். அதை செவிமடுத்தபடி ஒரு வினாடி லாரா நின்றாள். மறுவினாடி கட்டிடத்தை நோக்கி ஓடத் தொடங்கினாள். கட்டிடத்தை அடைந்தவள் நின்றாள். தான் காண்பதை நம்ப முடியாமல் நின்றாள். தொழிலாளர்கள் அவ்வளவு பேரும் வந்திருந்தார்கள். பரபரவென்று வேலை நடந்து கொண்டிருந்தது. ஃபோர்மேன் அவளை நோக்கி புன்னகையுடன் வந்தான். குட் மார்னிங் மிஸ் லாரா என்றான். லாராவுக்கு குரலை எழும்பவில்லை. பிறகு திக்கி திணறி, என்ன இருந்தது? உங்கள் ஆட்கள் வேலை செய்யக்கூடாது என்று யூனியனில்? அவன் அசடு வழியை சிரித்தான். ஏதோ ஒரு சின்ன தப்புன்னா மிஸ் லாரா, வெஞ்சை கீழே தவற விட்டது தப்பு தானே. உங்கள் மீது விழுந்திருந்தால் உயிர் போயிருக்குமே. லாரா மிடர் விழுங்கினார். அவன் அந்த ஆள், அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் போயிட்டான். இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நராது. நேரம் தவறாமல் ஒழுங்காக வேலைக்கு வந்துடுவான். எல்லாம் கனவில் நடக்கிற மாதிரி இருந்த லாராவுக்கு கட்டிடத்தை மொய்த்து கொண்டு வேலை பார்க்கும் தொழிலாளிகளை நோக்கியபடி நின்றால். எல்லாம் திரும்பி கிடைத்து விட்டன. அத்தனை காரணம் பால் மார்ட்டின். அலுவலகத்துக்கு திரும்பியவுடன் மார்ட்டினுக்கு ஃபோன் செய்தால் லாரா. மார்ட்டின் செக்ரட்டரி, சாரி மிஸ்டர் மார்ட்டின் இல்லை என்றாள். வந்ததும் கொஞ்சம் பேச சொல்கிறீர்களா ப்ளீஸ் என்று கூறி தன் டெலிஃபோன் எண்ணை சொன்னாள். பிற்பகல் 3 மணி ஆயிற்று. மார்ட்டினிடம் இந்த ஃபோன் எதுவும் வரவில்லை. மறுபடியும் கூப்பிட்டாள். சாரி மிஸ்டர் மார்ட்டின் இல்லை என்ற இப்போதும் பதில் வந்தது. அதன் பின்பும் மார்ட்டினிடமிருந்து ஃபோன் வரவில்லை. 5 மணிக்கு நேரே மார்ட்டினின் அலுவலகத்துக்கே சென்றார். செக்ரட்டரியிடம், மிஸ் லாரா கேமரன் அவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றாள். செக்ரட்டரியின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. வந்து இருங்கள், பார்க்குறேன் என்றாள். அவள் பின்னாலேயே லாராவும் உள்ளே நுழைந்தால். மார்ட்டின் நிமிர்ந்து பார்த்தார். என்ன மிஸ் லாரா, என்ன வேண்டும் உங்களுக்கு என்றார். அவர் குரல் நட்பும் தெரியவில்லை, நட்பின்மையும் தெரியவில்லை. உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்தேன். நன்றியா? எதுக்கு? வந்து யூனியனில் சொல்லி சரி பண்ணிவிட்டீர்களே, அதற்கு. அவர் சிடுசிடுத்தார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியலை. எல்லா தொழிலாளிகளும் இன்று வேலைக்கு திரும்பி விட்டார்கள். வேலை அற்புதமாக நடக்கிறது. குறித்த நேரப்படி கட்டிடம் முடிந்துவிடும். நல்லது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபீஸ் என்ன தர வேண்டும் என்று பில் அனுப்பினால்? மிஸ் லாரா, நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பிரச்சனை தீர்ந்தது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதற்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் என்ன, பரவாயில்ல. லாரா வெளியேறிய ஒரு நிமிடம் கழித்து மார்ட்டின் செக்ரட்டரி உள்ளே வந்தாள். உங்களிடம் தர சொல்லி மிஸ் லாரா இதை கொடுத்தாரு என்று கூறி ஒரு சின்ன பேக்கெட்டை கொடுத்து விட்டு சென்றாள். பளிச்சென்று ஒரு ரிப்பன் சுற்றியிருந்தது அந்த பேக்கெட்டை. ஒருவித குறுகுறுப்புடன் அதை பிரித்து பார்த்தார். உள்ளே கவசம் அணிந்த ஒரு போர் வீரனின் பதுமை இருந்தது. வெள்ளியில் செய்தது. உருவிய வாளுடன் போர் புரிய தயாராக இருக்கும் உருவம். அன்று என்ன சொன்னான்? காட்டு மிராண்டி என்று. அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள் இதன் மூலம். இத்தாலியில் சிசிலி என்ற இடத்தில் மாஃபியா என்ற பயங்கர புரட்சிக்காரர்களின் இயக்கம் பற்றியும் தன் பாட்டனாரும் தந்தையும் அதில் ஈடுபட்டிருந்த காலமும் மார்ட்டினுக்கு நினைவுக்கு வந்தன. கதையாக பல விஷயங்களை சொல்லியிருந்தார்கள் அவர்கள். சென்ற நூற்றாண்டு 1879 சிசிலியில் கிட்டலீனா என்ற இடம். மார்ட்டினின் பாட்டனார் கிசெப் என்பவர்
தன் மனைவி குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார். கொஞ்சம் நிலத்தை வைத்து விவசாயம் செய்து வந்தார். அவர் கொடுமையான வறண்ட பூமி அது. சுற்று வட்டாரத்தில் பெரும் பெரும் பண்ணையார்கள் அப்பாவி மக்களை ஏமாற்றி கொழுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் டான்விடா என்ற பண்ணைக்காரரும் ஒருவர். ஒரு நாள் அவருடைய ஆள் ஒருவன் கிஸ்ஸேப்பியிடம் வந்தான். உபயோகமில்லாத இந்த நிலத்தை எதுக்காக உயிரை விடுற? இதனால் உனக்கு ஒரு லாபம் வரப்போகிறதில்லை என்று பேச்சை ஆரம்பித்தான். என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், என் வாழ்நாள் பூரா இங்கே தான் விவசாயம் செய்து வருகிறேன் என்றார் கிஸ்ஸேப். எங்கள் எல்லாருக்கும் உன்னை பற்றி கவலையாக இருக்கிறது என்றான் அவன். டான் விட்டாவுடன் கொஞ்சம் நல்ல நிலம் இருக்குது, அதை உனக்கு குத்தகைக்கு விடுறேன் என்கிறார். டான் விட்டாவை பற்றியும் அவருடைய குத்தகை சமாச்சாரத்தை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் என்று கிஸ்ஸேப் சீறினார். குத்தகை எடுத்துக்கொள்வதாக எழுதி கொடுத்தா விளைச்சலில் 3/4 பகுதி அவரே எடுத்துக்கொள்வார். விதை தானியம் கொடுத்ததற்காக 100 வட்டி வாங்குவார். கடைசியில் எனக்கு காசு மிஞ்சாது. சில முட்டாள்கள் அவரிடம் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் பண்ணையாரிடம் உங்கள் உதவி தேவையில்லை, ரொம்ப தேங்க்ஸ் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். இதுதான் அவன் முடிவா? பண்ணையாருக்கு இது பிடிக்க போகிறதில்ல. என்ன பயமுறுத்துறியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம், வெளியே போ என்றார் கிஸ்ஸேப். அந்த ஆள் அவரை நீண்ட நேரம் நோக்கிய பின், நீ ரொம்ப பிடிவாதக்காரன் சொல்லிவிட்டு சென்றான். கிஸ்ஸேப்பின் மகன் சிறுவன் ஐவோ, யாருப்பா அந்த ஆள் என்று கேட்டான். ஒரு பெரிய பண்ணக்காரன் ஆள், அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல என்றான் ஐவோ. எனக்கும் தான் என்றான் கிஸ்ஸேப். அடுத்த நாள் இரவு கிஸ்ஸேப்பின் பயிர்கள் கொளுத்தப்பட்டன. ஆடு மாடுகள் கொஞ்சம் வச்சிருந்தார், அவை காணாமற் போயின. அப்போதுதான் கிஸ்ஸேப் 2வது தவறு செய்தார். போலீஸில் போய் புகார் செய்தார். எனக்கு பாதுகாப்பு வேணும் என்றார். போலீஸ் அதிகாரி அவரை விசித்திரமாக பார்த்து, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், உங்கள் பிரச்சனை என்ன என்றார். நேற்றிரவு டான் விட்டோர் ஆட்கள் வந்து என் பயிர்களை கொளுத்தி என் ஆடு மாடுகளை திருடி கொண்டு போய்விட்டார்கள். ரொம்ப சீரியஸாக குற்றச்சாட்டு இருக்கிறதே, ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கியா? அவருடைய ஆள் வந்து என்னை பயமுறுத்தினான். உங்கள் பயிரை கொளுத்த போகிறோம், ஆடு மாடுகளை திருட போகிறான்னு சொன்னானா? இல்லை, பின்ன என்ன சொன்னான்? நான் எனக்கு சொந்தமான நிலத்தை விட்டுட்டு டான் விட்டோட நிலம் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நீங்கள் மாட்டேன் நீங்களாக்கும். பின்ன இந்த பாரியா, டான் விட்டோ ரொம்ப பெரிய மனிதர். அவருன்னு இருக்க அருமையான நிலத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு தர்றேன்னு சொன்னதற்காக அவரை கைது செய்ய சொல்கிறீங்களா? எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்கிறேன் என்றார் கிஸ்ஸேப். என்னுடைய நிலத்திலிருந்து யாராலும் விரட்ட முடியாது. உங்கள் விஷயத்தில் எங்களுக்கு நிறைய அனுதாபம் இருக்குது, எங்களால் முடிந்ததை கட்டாயம் செய்கிறோம் என்றார் போலீஸ் அதிகாரி. ரொம்ப நன்றி, கவலைப்படாமல் போங்க. அடுத்த நாள் சிறுவன் ஐவோ டவுனுக்கு போய்விட்டு திரும்பி கொண்டிருந்தவன் 6 பேர் குதிரை மீது வருவதைக் கண்டான். அவர்கள் பண்ணைக்கு சென்று பண்ணை வீட்டிற்குள் நுழைந்தார்கள். சில நிமிடங்களுக்கெல்லாம் அவர்கள் தன் தந்தையை வெளியே இழுத்து வருவதை பார்த்தான் ஐவோ. குதிரைக்காரன் ஒருவன் துப்பாக்கியை வெளியில் எடுத்தான். கிஸ்ஸேப்பின் முன் நீட்டினான். உயிர் மேலே ஆசை இருந்தால் இப்போ ஓட்டம் பிடி, போனால் போகிறதுன்னு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். மாட்டேன், இது என் நலம் என்றார் அவர். கிஸ்ஸேப்பின் காலில் நேர் கீழே தரையை பார்த்து சுட்டான் அவன். பார்த்து கொண்டிருந்த ஐவோவுக்கு உடம்பு நடுங்கியது. ஓடு! கிஸ்ஸேப் ஓடத் தொடங்கினார். அவர்கள் குதிரை மீது ஏறிக்கொண்டு அவரை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டார்கள். கண் முன்னே நடக்கும் அந்த அக்கிரமம் அட்டூழியத்தை பதைக்க பதைக்க பார்த்தபடி ஒளிந்து கொண்டிருந்தான் ஐவோ. அத்தியாயம் 24. சிறுவன் ஐவோ ஒளிந்தவாறு பார்த்து கொண்டிருந்த போதே அந்த அக்கிரமங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருந்தன. பண்ணையார் டான் விட்டோவின் ஆட்கள் அவன் அப்பாவை ஓடும்படி சொல்வார்கள். கிஸ்ஸேப் வயலின் குறுக்காக ஓடுவார், உயிர் தப்பிவிடலாம் என்ற எண்ணத்துடன். ஆனால் அந்த குறுகிய மண் பாதையின் மீது கோடியை அடையும் சமயம் ஒருவன் குதிரை மீது வேகமாக சென்று அவரை கீழே தள்ளி விடுவான். மறுபடியும் ஓடச் சொல்லி மறுபடியும் கீழே தள்ளி. கிஸ்ஸேப்பின் உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அவரது வேகம் குறைந்து தள்ளாடி ஓடலானார். போதும் வேடிக்கை என்று அந்த ஆட்களுக்கு தோன்றியது போலும் ஒருவன் கிஸ்ஸேப்பின் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி கிணற்றை நோக்கி இழுத்து வந்தான். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று மூச்சு திணற அவர் கேட்டார். நான் என்ன செய்தேன்? போலீஸில் போய் சொன்னியே, சொல்லலாமா? ஒருவன் அவருடைய பேண்ட்டை உருவி எடுத்தான், கையில் கத்தியை எடுத்தான். மற்றவர்கள் அவரை திமிராமல் பிடித்து கொண்டார்கள். இது உனக்கு ஒரு பாடம். கிஸ்ஸேப் அலறினார். என்னை விட்டுடுங்க, நான் செய்தது தப்பு, சாரி. ஆட்களில் ஒருவன் குதிரையில் இருந்து இறங்கினான். வயலில் இருந்து சில பெரிய கற்களை பொறுக்கி எடுத்து வந்தான். உருவி எறிந்த பேண்ட்டை மறுபடி கிஸ்ஸேப்புக்கு மாட்டினான். இரத்தத்தில் சொதத்திருந்தது. அது பேண்டின் பாக்கெட்டுக்குள்ளுக்குள் அந்த கற்களை நிரப்பினான். ஓ என்றான் கேப்டன். கிஸ்ஸேப்பினால் நடக்க முடியவில்லை. ஆகவே அவரை தூக்கி கொண்டு கிணற்றின் விளிம்புக்கு சென்றார்கள். ஜோரா நீச்சல் அடி. அவரை தூக்கி கிணற்றுக்குள் போட்டார்கள். அந்த கிணற்று தண்ணீர் மூத்திர நாட்டு அடிக்கும் என்று சிரித்தான் ஒருவன். இன்னொருவனும் சிரித்து, பரவாயில்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சிறிது நேரம் அவர்கள் நின்றிருந்தார்கள். களபளவென்று சில நிமிடம் சத்தம் கேட்டது. பிறகு ஓசை நின்றுவிட்டது. நிசத்தம். அவர்கள் குதிரை மீது ஏறிக்கொண்டார்கள். கிஸ்ஸேப்பின் வீட்டை நோக்கி சென்றார்கள். ஐவோ ஒரு புதரின் பின்னே மறைந்து கொண்டு தூரத்திலேயே இருந்தான். அந்த 10 வயது சிறுவன் கண்ணெதிரை எவ்வளவு பயங்கரம்! அவர்கள் போனதும் கிணற்றை நோக்கி ஓடினான். எட்டி பார்த்தான். கிசுகிசுத்த குரலில் அப்பா அப்பா என்று கூப்பிட்டான். கிணறு ரொம்ப ஆழமானது. எந்த சத்தமும் அவனுக்கு கேட்கவில்லை. அடியாட்களும் அவர்களுடைய கேப்டன் கிஸ்ஸேப்பின் கதையை முடித்துவிட்டு
அவருடைய வீட்டுக்கு போனார்கள். கிசப்பின் மனைவி சமையலறையில் வேலையாக இருந்தால் அவர்களை பார்த்ததும், என் புருஷனுங்க என்றாள். இழித்தபடி ஒருவன், தண்ணீர் கொடுத்துட்ருக்கான் என்றான். 2 பேர் அவளை நெருங்கினார்கள். ரொம்ப அழகாக இருக்க, அந்த அசிங்கம் பிடிச்ச ஆளுக்க பொண்டாட்டியாக இருக்கணும் நீயே, பொங்கலை வழியா என்று சத்தம் போட்டால் மரியா, கிசப்பின் மனைவி. நம்ம நீ உன் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியை எப்படியோ நடத்துறது என்று கூறிவிட்டு அவளை நோக்கி வந்தான். நாயே! ஸ்டவ்வின் மீது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து கொண்டிருந்த சட்டென்று அதை எடுத்து அந்த ஆளின் முகத்தில் வீசினாள் மரியா. சூடு தாங்க முடியாமல் அவன் ஐயோ என்று அலறினான். துப்பாக்கியை எடுத்து அவளை சுட்டு தள்ளினான். தரையில் விழு முன்பே அவள் உயிர் போய்விட்டது. 1/2 மணிக்கெல்லாம் அவர்கள் டான் விட்டோவின் மாளிகையை அடைந்தார்கள். புருஷன் பெண் ஜாதி இருவரையுமே தீர்த்து விட்டோம் என்று கேப்டன் தெரிவித்தான். பையன் என்ன பண்ணீங்க? கேப்டன் ஆச்சரியத்துடன் டான் விட்டோவை பார்த்தான். பையனை கொல்லும்படி நீங்கள் எதுவும் சொல்லலையே. முட்டாள், அவன் குடும்பத்தை தீர்த்து கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் சின்ன பையன் தானே நிஜமா? பையன்கள் வளர்வார்கள், இளைஞனாக ஆவார்கள், இளைஞர்கள் பழிக்கு பழி வாங்க திரும்புவார்கள். ஆமாம், பையனை கொன்றுவிடு. அப்படியாச்சுமா? கிசப்பின் பண்ணையை நோக்கி 2 ஆட்கள் பறந்தார்கள். ஐவோவுக்கு அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பா அம்மா இருவரும் கொலை செய்யப்படுவதை கண்ணெதிரே பார்த்து விட்டான். உலகத்தில் இனிமேல் எங்கே போக முடியும்? யார் இருக்கிறார்கள்? இல்லை, இருக்கிறார்களா என்ன? அவனுக்கு உறவினர் ஒருவர் இருக்கிறார், அவனை காப்பாற்றக்கூடியவர். அவனுடைய சித்தப்பா, நான்ஷியோ என்ற பெயர். பலர்மோ என்ற ஊரில் இருந்தார், ரொம்ப தூரம். உடனே இந்த இடத்தை விட்டு ஓடி வேண்டும் என்று ஐவோ ஓடிவிட தீர்மானித்தான். இல்லாவிட்டால் டான் விட்டோ நாட்கள் வந்து நம்மையும் கொன்று விடுவார்கள். இத்தனை நேரம் நம்மை வந்து பிடிக்காததே ஆச்சரியம். ஒரு பையில் அவசர அவசரமாக கொஞ்சம் உணவு பண்டங்கள் அடைத்து கொண்டான். தோளில் மாட்டிக்கொண்டு பண்ணையை விட்டு துரிதமாக வெளியேறினான். கிராமத்தை விட்டு வெளியேறுக்கு செல்லும் மண் பாதையில் நடக்கலானான். வண்டியோ குதிரையோ வரும் சத்தம் கேட்டால் சட்டென்று மரங்களின் பின்னே ஒளிந்து கொண்டான். 1 மணி நேரம் கழிந்த பின்னர் குதிரையில் சில பேர் வருவது தெரிந்தது. டான் விட்டோவின் ஆட்கள் தன்னை தேடி வருகிறார்கள் என்பது புரிந்தது. ஒளிந்து கொண்டான். மூச்சு கூட விடாமல் அடக்கி கொண்டான். அவர்கள் போய் வெகு நேரம் கழித்தே வெளியே வந்தான். மறுபடியும் நடக்கத் தொடங்கினான். இரவு வந்தது. ஏதோ ஒரு தோட்டத்தில் படுத்து தூங்கினான். காலையில் நடந்தான். வழியில் உள்ள பண்ணைகளில் பழங்களும் பச்சை காய்கறிகளையும் தின்று பசியாற்றி கொண்டு நடந்தான். 3 நாட்கள் அப்படி நடந்த பிறகு ஒரு சிறிய கிராமம் தென்பட்டது. ஒரு சந்தை நடந்து கொண்டிருந்தது. ஒரு வண்டிக்காரனிடம் கெஞ்சி வண்டியில் ஏறிக்கொண்டான். பலர்மோவுக்கு பயணமானான். சிற்றப்பாவின் வீட்டை ஐவோ அடைந்தபோது நட்ட நடு ராத்திரி. நகருக்கு வெளியே மிக வசதியான ஒரு பெரிய வீட்டில் நான்ஷியோ வசித்து வந்தார். விஸ்தாரம் உள்ள பால்கனியும் மொட்டை மாடிகளும் பரந்த தோட்டமும் இருந்தன. ஐவோ கதவை தட்டினான். நீண்ட நேரத்துக்கு பதில் இல்லை. பிறகு ஒரு கனத்த குரல் கேட்டது. யாரோட இந்த வேலையில்? நான் தான் ஐவோ. சித்தப்பா. சில நிமிடங்களில் நான்ஷியோ கதவை திறந்தார். உயரமும் பருமனுமான மனிதர். நடுத்தர வயதிற்கும் கூரிய மூக்கு, அடர்த்தியான நரைமுடி, நைட் ஷர்ட் அணிந்திருந்தார். சிறுவனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். ஐவோ, நட்ட நடுசியில் இங்கே என்னடா சேர? அப்பா அம்மா இங்கே செத்துட்டாங்க. ஐவோ விம்மி விம்மி அழுதான். என்னது, செத்துட்டாங்களா? வா வா வா, உள்ளே வா. முதல்ல தள்ளாடி ஓடி உள்ளே போனான் ஐவோ. சொல்வது பயங்கரமாக இருக்கிறதே, ஏதாவது விபத்து நேர்ந்ததா என்றார் நான்ஷியோ. அவன் தலையசைத்தான். டான் விட்டோ ஆள் அனுப்பி அவர்களை கொலை செய்துட்டான். கொலையா? ஏன்? அவன் நிலத்தை அப்பா குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னார். அப்பா முடியாதுன்ட்டாரு. ஓஹோ, எதற்காக அப்பாவை அம்மாவையும் அவள் கொலை செய்தான்? அவருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே. தனிப்பட்ட முறையில் அவருக்கு உன் அப்பா அம்மா மீது கோபம் இல்லை என்றார் நான்ஷியோ. ஐவோ அவரை விரைத்து நோக்கினான். தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லையா? புரியலையே சித்தப்பா. டான் விட்டோவை எல்லாருக்கும் தெரியும். ஊரில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, பணமும் அதிகாரமும் இருக்குது. உன் அப்பா எதிர்த்து நிற்கிற போது அவரை சும்மா விட்டு விட்டால் ஊரில் மற்றவங்களை அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய மதிப்பு, செல்வாக்கு எல்லாம் போயிடும். அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவரே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ஐவோ. ஒன்றும் செய்ய முடியாதா? இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரி, படுத்து நல்லா தூங்க, ரொம்ப களைச்சிருக்க. பொழுது வடிந்தது. காலை சிற்றுண்டியின் போது, சௌகரியமான வீடை இங்கே இருந்துட்டு என்னிடம் வேலை பார்க்குறியா என்று கேட்டார் நான்ஷியோ. மனைவி இறந்து போன பின் தனியாக இருந்து வந்தார் அவர். இருக்கேன் சித்தப்பா என்றான் ஐவோ. உன்னை போல புத்திசாலியான பிள்ளை எனக்கு தேவையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க. நான் ஸ்ட்ராங் தான் சித்தப்பா. நல்லது என்றார் அவர். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சித்தப்பா? நான்ஷியோ புன்னகை செய்தார். ஏழை எளியவர்களுக்கு பாதுகாப்பு தர்றேன். சிசிலி எங்கிலும் வறுமை தாண்டவமாடிய இத்தாலியின் மற்ற பாகங்களிலும் கருப்புக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருந்த மாஃபியா என்ற இயக்கம் முளைத்து பரவியிருந்த காலம் அது. கொடூரமான அதிகாரமான அரசாங்கத்திடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட இயக்கம் அது. அநீதிகளை அது திருத்தியது, தவறு செய்வோரை தண்டித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வெகு சக்தி வாய்ந்ததாய் வளர்ந்தது. அரசாங்கமே அதை கண்டு பயப்படலாயிற்று. வியாபாரிகளும் விவசாயிகளும் அந்த இயக்கத்துக்கு கப்பம் செலுத்தினார்கள்.
மாஃபியா என்ற பெயர் வந்ததற்கே ஒரு கதை உண்டு. ஒரு இளம் பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அவள் அன்றைய இரவு பூராவும் கதறிக்கொண்டு தெருக்களில் ஓடினாளாம். மாஃபியா மாஃபியா, அதாவது என் மகளே என் மகளே என்று அர்த்தம். பலர்மோ நகரில் நான்ஷியோ ஒரு மாஃபியா தலைவராக இருந்தார். இயக்கத்துக்கு ஒழுங்காக கப்பம் வசூலித்தார். கொடுக்காதவர்களை தண்டித்தார். தண்டனை பல வகை. கையையோ காலையோ வெட்டி விடுவதுண்டு, அல்லது சித்திரவதை செய்து மெதுவாக சாகடிப்பதும் உண்டு. நான் ஷியோவிடம் வேலை பார்க்க தொடங்கினான். ஐவோ தொடரும்.